ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலா பற்றி நானே அவர்கிட்ட தகவல் சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறதன் பேரில் பசுபதி என்ன பண்ணுறாங்க, நீயே சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ராகினியும் எப்படியும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவல வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்ல, ப்ளீஸ்ங்க நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சுறதை பார்த்த ராகினிக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி அவர்கிட்ட சொல்ல போகிறோம், வெண்ணிலாவை எப்படி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற கவலையில் என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிற தருணத்தில் இந்த பக்கம் பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க ராகினி. அப்பா நான் பயங்கர ஹாப்பியா இருக்கேன், காவேரியை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தேங்க்யூ சொல்றாங்க பசுபதிக்கு. என்னம்மா நீ எனக்கு போய் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிளதாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றதன் பேர்ல அதுக்கப்புறம் வந்து அஜய்க்கு தேங்க்யூ சொல்றாங்க. ராகினி நீ எனக்காக தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்க, உனக்காக நான் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே பேசின அந்த விஷயங்களை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. நீயா வெண்ணிலாவா வரும்போது வெண்ணிலாவை தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விளையாட்டுத்தனமா சொன்னதே வந்து நினைச்சு பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை கைவிட்டுருவாரா அப்படின்ற யோசனையும் அவங்களுக்குள்ள எழுது. சரி நம்ம எதுக்கு நம்மளே வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, காவேரி இன்னும் ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போன் பண்ணி பாக்குறாரு காவேரிக்கு. விஜய் கால் பண்றத பார்த்த காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பதட்டத்தோட என்ன பண்றாங்க, போனை வந்து அட்டன் பண்ணாம இருக்காங்க. என்னாச்சு தெரியலையே, ராகினி ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்ற பயத்துல என்ன பண்றாரு, கால் பண்ணிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. அப்புறமா போன் எடுத்து பேசுறாங்க காவேரி. அதுக்கப்புறம் என்னாச்சு காவேரி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்ல ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. என்னாச்சு காவேரி ஏதாவது பிரச்சனையா சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வரலையான்னு கேட்குற தரங்க அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாக பேசி வச்சிடறாங்க. பக்கம் ஆசிரமத்துக்கு போயிட்டு வெண்ணிலாவை கூட்டிட்டு வரதுக்காக அங்கே உள்ளவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. காவேரியும் தெரிஞ்சது அப்படின்றதுனால சரி நீங்கள் சைன் பண்ணிட்டு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த விஜய் சுற்றி முற்றி காவேரியை தேட, காவேரி காணாமல் போனதுனால ரொம்பவே பதறி போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்லேயும் போய் பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லாதனால என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னாச்சு காவேரி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்க, இல்லைங்க அதை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, அழுதுகிட்டே அப்படியே வந்து காவேரியோட தோளில் சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. எங்கே போன காவேரி, நீ இல்லாமல் நான் ரொம்பவே பதறி போயிட்டேன் தெரியுமா, என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறதன் பேரில் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரியும் என்ன முக்கியமான இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஆசிரமத்துக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆசிரமத்துக்கா, இப்போ எதுக்காக அங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒரு பொண்ணை பற்றி அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இப்போ அதுக்கு என்ன காவேரி, உங்களை வீட்டுக்கு தாங்க நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு, எதுக்காக இங்கே எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாரார் விஜய். அவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுன்னு பேரில் அப்புறம் தான் புரியுது விஜய்க்கு எல்லாமே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு நிமிஷம் பழைய ஞாபகம்லாம் அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்குது விஜய்க்கு. விஜய் அதிர்ச்சியாய் போய் பார்க்கறத பார்த்த காவேரிக்கு ஒன்றுமே முடியல, அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து வந்து ராகினி அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அதிர்ச்சியாய் பார்க்குறாங்க. ராகினிக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் தாத்தா பார்த்துட்டு வெண்ணிலாவா இப்போ எப்படி வந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்க. அதுக்கப்புறமா எல்லா கதைகளையும் ராகினி சொல்கிறதன் பேரில் எல்லாருமே அப்படியே பரிதாபமாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அவள் இனிமேல் எப்படி இருக்க போகிறா, அவளோட இடம் இது இல்லைல்ல, இங்கே இருக்க வேண்டிய ஆள் வந்துட்டாங்க, நான் அவளே கிளம்பிட்டா புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நெக்கலாக பேசுகிறாங்க ராகினியும். அதுக்கப்புறமா தாத்தா விஜய் ரெண்டு பேரும் ராகினி மேலே கோவப்படுறாங்களா இல்லையா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், ஸோ வாட்சிங் திஸ் வீடியோ.